டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் சமூக செயல்பாட்டாளர் திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள். வாருங்கள் அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். ஐயா வணக்கம். கன்னியாகுமரியில இன்னைக்கு ஒரு கலவரமே நடந்திருக்குது. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ராஜா பேரன் அவர் ஒரு வழக்கறிஞர் நெல்சன் அப்படின்ற ஒரு வழக்கறிஞரோட வீட்டுல பூந்து அவர் தாக்கி இருக்கிறாரு. அருவாளோட போயிருக்கிறாரு. தாழ் கையெடுங்க. இது பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. என்ன நடந்துச்சு? எதற்காக இந்த தாக்குதல்? ஐயா, பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விஷயத்த நம்ம பார்க்கணும், பேசணும். நீங்க சொல்ற அந்த ஆல்டன் நெல்சன்கிறவர் இதுக்கு முன்னாடி நாம் தமிழர்ல ரொம்ப தீவிரமான தம்பியா இருந்திருக்காரு. எந்த அளவுக்கு நாம் தமிழர்ல இருந்திருக்காருன்னா, அம்மா வீட்டுல மாட்டுப்பால்ல மட்டும்தான் நீங்க டீ காஃபி போடணும், ஏன்னா அண்ணன் சீமான் அண்ணன் சொல்லியிருக்காரு தற்சார்பு பொருளாதாரம் நாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தீவிரமான தம்பியா இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல இவனுங்க பேசுறது வேற, செயல்பாடு வேற, இவனுங்க பண்றது எல்லாமே மொல்ல மாதிரித்தனம் தான் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதா சொல்றாரு. அதன் பிறகு அந்த நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே வந்துட்டாரு. அதன் பிறகு இப்ப அவர் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் தாவேகா, அதாவது தாவேக்கா இருக்காங்கல்ல, அந்த கும்பலுக்கும் சப்போர்ட்டரா பல வேலைகள்ல பாத்துக்கிட்டு பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு பக்கத்து. இப்படி இருக்க சூழல்ல இந்த ராஜா பேரோன்னு ஒருத்தர் நம்ம பார்த்திருப்போம். எப்ப பார்த்தாலும் மேல சட்டை போடாம கீழே ஜட்டையை மட்டும் போட்டுக்கிட்டு இப்படி நிக்கிறது, இப்படிங்கிறது இப்படி எல்லாம் காமிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்போம்ல. அதாவது படம்னா பெரிய அளவுல படத்தை போட்டுக்கிட்டு இருப்போம்ல. இடையில நீங்க பாத்திருப்பீங்க, யானை கவலம்னு ஒரு பெரிய லேகியத்தெல்லாம் செஞ்சு இந்த யானை கவலம் எல்லாம் சாப்பிட்டா உடம்பு புஷ்டி மாதிரி இருக்கும், பயங்கரமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலரா ரீல விட்டுட்டுங்க தன்னுடைய ப்ராடக்டை விக்கிற வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாரு. யானை பலம் தரும் யானை கவலம். அந்த சமயத்துல பலரும் சொன்னாங்க, இந்த யானை கவலம் டுபாகூர் மருந்துங்க, இதுக்கு முறையா எந்த விதமான அனுமதியும் வாங்கல, எந்த விதமான தர ஆய்வுக்கும் இதனை உட்படுத்தாமல் இவங்க ஏமாத்துற வேலையை பாக்குறதா இன்னைக்கு பல தரப்புல கண்டனங்கள் வந்துச்சு. அதுக்கு கூட இந்த ஆளு கதர்னா வீடியோல, என்னங்க எல்லாருமே எப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணான். அந்த சமயத்துல இவனுக்கு சப்போர்ட்டா பாத்தீங்க அப்படின்னா சாட்டை துரைமுருகன் எல்லாம் உள்ள இல்ல இதுக்கு எல்லா விதமான ப்ரூஃப் இருக்கு, ராஜா பேரன் யார் தெரியுமா, அவரு எவ்வளவு பெரிய சித்த வைத்தியர் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தான். அப்படி நாம் தமிழர் கட்சியில ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஆள் தான் அந்த ராஜா பேரன். அதெல்லாம் தாண்டி ராஜா பேரன் சொல்ற ஒரு வார்த்தையை இந்த இடத்த நான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்றேன்னா, அதாவது இதன் பிறகு அவர் செஞ்ச செயலை சொல்றதுக்காக சொல்றேன். சீமான்லாம் ஆட்சிக்கு வந்தாருன்னா ஒரு சொட்டு மதுபானம் இருக்காது. சீமானே மதுபானம் இல்லாம டெய்லி இருக்க மாட்டாரு. அது ஊரறிஞ்ச உண்மை. அடுத்தது பொம்பளை புள்ள மேல அவனால கை வச்சானா அவனை ஒரே பணம் போடணும் அப்படின்னு அண்ணன் சீமான சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சீமானுடைய முரட்டு தம்பியா பேசுறதெல்லாம் பார்த்திருப்போம். இப்ப சீமானுடைய முரட்டு தம்பியா இங்க என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த சீமான் இங்க ஸ்டேஜ்ல எல்லாம் பேசுவான், நம்ம பார்த்திருப்போம். ஏய் வாடா வாடா, நல்லா மாட்டுக்கறி சாப்பிட்டு இப்படி போடா, இப்படி 2 ரெக்கையை தூக்கிட்டு போடா, கெத்தாடுறா, நெஞ்ச நிமித்துறா, எவனா இருந்தாலும் பாத்துக்கலாம்டா, அண்ணன் அங்கேயே AK-47 சுட்டண்டா, அண்ணன் போர்ல இருந்தண்டா, இப்படிங்கிற கதைகள் எல்லாம் கேட்டு கேட்டு முழு அண்ணனாவே மாறி, அதாவது முழு சீமானா மாறி, நாமளும் இன்னைக்கு அண்ணன் சீமான் பண்ண மாதிரி நம்மளும் சில விஷயங்களை பண்ணுவோங்கிற நோக்கத்துல என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஆல்டன் நெல்சன்கிறவர்
சீமான், சாட்டை துரைமுருகன், இந்த வந்துங்க ராஜா பேரோன். அதான் ஃபர்ஸ்ட் வந்து சீமான், சாட்டை துரைமுருகன் மேல அந்த வந்து நாம் தமிழர் கட்சி மேல ஒரு வந்து பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இவனுங்க வந்து ஏமாத்துறானுங்க, தமிழ் தேசியம்னு பேசி இவனுங்க பேசுறது போலி தமிழ் தேசியம், இது உண்மையான தமிழ் தேசியம் இல்ல, இது மக்களுக்கான அரசியல் இல்ல, இவனுங்க வந்து பெரிய ஃப்ராடு டுபாகூர் வேலை பாக்குறானுங்க, இந்த கட்சியை வச்சு தமிழ் தேசியங்கிற பேர்ல மக்களை வச்சு சம்பாதிக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து அவருடைய வந்துங்க ஜென் இசட் பாலிடிக்ஸ்ங்கிற சேனல்ல வந்து வீடியோ போடுறாரு. அதற்கு பதிலா சாட்டை இவனுங்கெல்லாம் வந்து நீ ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்தவனா இருந்தா நாங்க வந்து சம்பாரிச்சதுக்கான எவிடன்ஸை குடுறா, ஆதாரத்தை குடுறா அப்படிங்கிற மாதிரி அவனுங்க கேக்குறானுங்க. அப்ப இந்த பையன் என்ன பண்றாப்ல, நெல்சன் எங்க அப்பா அம்மாவை பத்தி அவன் பேசிட்டான், நான் இதை வந்து கண்டிப்பா விட மாட்டேன், இந்த மாதிரி வந்து சீமான் வந்து நீங்க நினைக்கிறவன் மாதிரி வந்துங்க நல்லவன் கிடையாதுங்க, தான் பையனுக்கு வந்து 50 லட்சம் ரூபாய் வருஷம் வந்து அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வந்து ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாரு, அதெல்லாம் தாண்டி இவனுக்கு வந்து எங்களுக்கு வந்து வண்டி ஓட்ட காசு இல்ல, வண்டிக்கு வந்து எண்ணெய் போட காசு இல்ல, தேர்தல் செலவுக்கு காசு இல்ல, இங்க பாருங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அதாவது பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது விளக்கு அணைஞ்சிருச்சு பாருங்க, நாங்கெல்லாம் இந்த வந்து இந்த இந்த நிலைமையில தான் இருக்கோம், இப்படி எல்லாம் சொல்றாங்களே. ஆனா சீமானுடைய இந்த தேர்தல் அபிடவிட்ல ஒரு ஒரு விஷயத்த நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து 2025ஆம் ஆண்டு 7ஆம் மாசம் விருதுநகர் பக்கத்துல ஒரு 25 ஏக்கர் இடத்த வாங்கியிருக்காங்க. இங்க பாருங்க, இத வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின மாதிரி காமிச்சிருக்காங்க. யார் பேர்லனா பினாமி பேர்ல வாங்கல. ஏன்னா சீமான் வந்து சாட்டை துரைமுருகன் வந்து ஏற்கனவே துரோகம் பண்ணிட்டாங்க, அதனால சீமான் சாட்டையை கூட நம்ப மாட்டாரு, அதனால தன்னுடைய வந்து பொண்டாட்டியான கயல்வெளி பேர்லயே வந்து இந்த லேண்டை வாங்கியிருக்காரு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுலயும் பாருங்க இது வந்து பூர்வீக சொத்தும் கிடையாது, ஏன்னா 2025 தான் இதை வந்து பத்திரமே போட்டிருக்காங்க. இதுக்கு 50 லட்சம் ரூபான்னு இவங்க ஒரு பொய்யான விலையை போட்டிருக்காங்க. அப்ப 25 ஏக்கர்னா கிட்டத்தட்ட வந்து 2500 சென்ட் வருது. அப்ப அந்த பகுதியில ஒரு சென்ட் விலை வந்து சுமார் 50,000 60,000 போகும். அப்படி வச்சோம்னா அந்த இடம் 15 கோடி ரூபாய்க்கு வந்து ஒர்த்து. அந்த இடம் அந்த வந்து 15 கோடி ரூபாய் சொத்தை வந்து போன வருஷம் வாங்கிட்டு பத்திரப்பதிவு பண்ணிட்டு நாங்க பிச்சை எடுக்கிறோம், நாங்க கஷ்டப்படுறோம், எங்களுக்கு எங்க வீட்டுக்கு வாடகை கொடுக்க இது காசு இல்ல, எங்களுக்கு வண்டிக்கு வந்து பெட்ரோல் டீசல் போட காசு இல்லை இப்படின்னு ஏமாத்துறானுங்க. இந்த பத்திரம் என்ன தெரியுமா, சில தங்கங்களுக்கு தெரியும், ஆனா அந்த தங்கங்களை பார்த்து இது உண்மையான தங்கம்னு சொல்லிட்டு ஏமாறுற வெள்ளந்தியான மக்களுக்கு தெரியாது இல்ல. நம்ம பாவப்பட்ட அண்ணன் சீமான் அவர்களும் சாட்டை அவர்களும் தேர்தல் செலவுக்கு காசு இல்லாம, வீட்டு வாடகை கட்ட காசு இல்லாம, சாப்பாட்டுக்கு காசு இல்லாம, வண்டிக்கு டீசல் போட கூட காசு இல்லாம, தன்னோட பிள்ளைக்கு அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லாம கஷ்டப்பட்டு வெறும் 15 கோடி ரூபாய்க்கு வாங்கின சொத்து. கோல்டுலயும் லேண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்றதுதான் ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி மண்ணுல போடுற காசும் பொண்ணுல போடுற காசும் வீணாவே போகாது. நம்ம அண்ணன்களுடைய, அது சீமான் அண்ணன் சாட்டை அவர்களுடைய ஞானத்தை பாத்தீங்களா. இந்த பொண்ணான சொத்து அப்படி எங்க தெரியுமாயா இருக்கு, மானா மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம விருதுநகர்ல. அதுவும் யார் பேர்ல தெரியுமா, நம்ம அண்ணனோட தைரியத்தை கொஞ்சம் பாருங்களேன். பினாமி எல்லாம் கிடையாது, நம்ம அண்ணனுடைய மனைவியான கைல்வெளி அக்கா அவர்களுடைய பேரில். ஆக்சுவலா இந்த சொத்தை எப்ப ரெஜிஸ்டர் பண்ணி வாங்குறாங்க தெரியுமா, 23/9/2025. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, இதுல இருந்து வெறும் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ஐயா ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் சாட்டை அவங்களும் சந்திச்சாங்க. இன்னும் கரெக்டா சொல்லட்டுமா, 20/7/2025. இதுல இன்னொரு நகைச்சுவை என்ன தெரியுமா, இந்த சொத்தை வெறும் 50,90,000 ரூபாய்க்கு தான் நாங்க வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு கணக்கையும் காட்டியிருக்காங்க. சரி, இன்னொன்னு, இந்த சொத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவு எவ்வளவு தெரியுமா, அதாவது குவாண்டிட்டி எவ்வளவு தெரியுமா, கிட்டத்தட்ட 25 ஏக்கர். இதெல்லாம் நாம வந்து பேசினாக்கா ஆதாரத்தை குடுறான்னு சொல்லி கேட்டான் சாட்டை. நான் இப்ப வந்து சாட்டை இல்ல சாக்கடை கேட்டான், சாக்கடை துரைமுருகன் தான் அந்த வந்து எங்க பையனே சொல்றாப்ல. இப்ப நாங்க இதே எங்க பாடுறா, இப்ப நான் இந்த இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயத்த கொடுத்துட்டேன்டா, நீ வாடா வந்து என் காலில் விழுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்றாப்ல, வீடியோல வந்து எங்க காலை தூக்கி காட்டுறாப்ல. நீ கேட்ட ஆதாரத்தை தேர்தல் பத்திரத்தோடு காணிச்சிட்டேன்ல, இதோ இந்த காலில் விழுந்துக்கோ, நல்ல சுத்தமா தான் வச்சிருக்கேன். அப்படி காமிச்சிட்டு போற போக்குல என்ன சொல்றாப்லன்னா, இந்த நம்ம ஊர் பக்கத்துலதான் இந்த மாதிரி வந்து ராஜா பேரோன்னு ஒரு அண்ணன் ஒருத்தர், அவர் நான் கூட நினைச்சேன் சரியா இவர் எந்த ஊரு, இவர் வந்து இங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல கோழிப்போர்விலை அப்படிங்கிற ஒரு ஊரு, இந்த பையன் நெல்சன் ஊரு. அதுக்கு பக்கத்துல வந்து தெங்கம்புதூர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் தான் அந்த வந்து ராஜா பேரோன். இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நம்ம ஊருக்கு வந்து இங்க பக்கத்து ஊருக்கார அண்ணன் தான் ராஜா பேரோன் ஒருத்தர் இருக்காரு, பாடி பில்டரு. நான் கூட அவருக்கு வந்து இங்க மசில் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால மூளையும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைச்சேன். அவருக்கு மூளைலாம் இல்லைங்க, மசில் தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு இந்த மாதிரி பாருங்க. இது என்னன்னா, இதுக்கு இடையில வந்து வீடியோ போடுறாரு ராஜா பேரன் வந்து நெல்சனை அட்டாக் பண்ணி வீடியோ போடுறாரு. ஆமா, சீமானுக்காகவும் சாட்டை துரைமுருகனுக்காகவும் வக்காலத்து வாங்கி, உனக்கு என் பங்காளி சாட்டையை பத்தி என்ன தெரியும், சீமானனை பத்தி என்ன தெரியும், அவர் எவ்வளவு பெரிய தியாகி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல்ல வந்து போடுறாரு. போட்டுட்டு நீ வந்து சடனா வளர்ந்துட்ட, நீ அந்த இதுல பேசுற. நானே வந்து கேட்கணும்னு நினைச்சேன், ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்திருந்தா வந்து ஆதாரத்தை குடுறாங்க, ஆனா எங்க அண்ணன் வந்து சாட்டை கேட்டுட்டாரு அப்படின்னு. சாட்டை கேட்டு
அதுக்கு இந்த பையன் என்ன பண்றாப்லன்னா, இந்த பத்திரங்க அதாவது சீமான் சொத்து வாங்கின அந்த விவகாரத்தை சொல்ற வீடியோல இந்த மாதிரி நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர் தாங்க அந்த அண்ணன் அந்த அப்படின்னு இது அதெல்லாம் சொல்லிட்டு இப்ப இப்படி வந்து என்னை அவரு கேக்குறாரு. அவருக்கு என் மேல பொறாமங்க. நான் வந்து 7-8 மாசத்துல ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் பிளாக் ஆயிடுச்சு. அடுத்த அக்கௌண்ட்ல வந்து 2.25 லட்சம் வந்துங்க சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துட்டேன். அந்த பொறாமையில இவர் வந்து என்கிட்ட இந்த மாதிரிலாம் வந்து கேட்டது மட்டும் இல்லாம, நீ வந்து முடிஞ்ச ஆதாரத்தை குடுறான்னாரு. டேய் நான் ஆதாரத்தை கொடுத்துட்டேன். ஆனா நீ விக்கிற அந்த யானை கவலத்துக்கு வந்து சாய் ரிப்போர்ட் இல்ல, ஜிஎஸ்டி இல்ல, ஒண்ணுமே கிடையாது. நீ சும்மா டுபாக்கூர் மருந்து வித்துக்கிட்டு இருக்க. நீ ஊரை ஏமாத்துற அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த வந்துங்க வீடியோல சொல்றாரு இந்த பையன் சொல்றாரு. இப்ப என்ன ஆகுதுன்னா, இத வந்து கையில் எடுத்துக்கிட்டு சீமான் சாட்டை துரைமுருகனினுடைய தூண்டுதலின் பேர்ல இந்த ராஜா பேரன்கிறவன் வந்து நம்ம அண்ணன் சொல்லிட்டாரு, அண்ணனுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யணுட்டாங்கிற ரீதியாக தன்னுடைய மனைவி, நல்லா பாத்துக்கோங்க, தன்னுடைய மனைவி அதே நாம் தமிழர், ஏன் இது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய துண்டுதல்னு நம்ம சொல்றோம்னா இங்கதான் சொல்றோம். ஏன்னா தனிப்பட்ட பிரச்சனையா இருந்தா ராஜா பேரனும் அவங்களுடைய வீட்டுக்காரமா மட்டும் தான் போயிருக்கணும். ஆனா இங்க இன்னொருத்தர் யார் போறாருன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய கன்னியாகுமரி பகுதியை சேர்ந்த கல்லுக்கூட்டம் அப்படிங்கிற பேரூராட்சியினுடைய கவுன்சிலரா இருக்கக்கூடிய ரூபன் பொன்னுமணி அப்படிங்கிறவரையும் வந்துங்க கூப்பிட்டுக்கிட்டு ஒரு வந்து கட்சி சார்பா அந்த பையன் வந்து நெல்சனுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும் பொழுது அந்த பையன் அந்த வீட்டுல எல்லாம் அவங்க அப்பா கிட்ட வந்து வெளியே நின்று இந்த மாதிரி வந்து எப்படிங்க நீங்க வந்து உங்க வந்து பையன் எப்படிங்க எங்களை பத்தி தப்பா பேசலாம், எங்களுடைய வந்து இங்க ப்ராடக்ட் எப்படி தப்பா சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பையன் வந்துடுறாரு. வீட்டுக்குள்ள வந்து கூப்பிட்டு போய் உட்காந்து பேசுறாங்க. அந்த பையன் வீட்டுக்குள்ள பேசுறாரு. காரை திறந்து வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு வராப்ல ராஜா பேரன. ஆமா, கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து வந்து பேசும் பொழுது அந்த அம்மா வந்து கேக்குறாங்க. இப்ப அந்த பையன் வந்து நான் சொன்னதுக்கான ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, போன்ல ஏதோ வந்து காட்டுறதுக்காக வந்து போன் எடுக்கிறாரு. அந்த சமயத்துல கொஞ்சம் வந்து இது வாக்குவாதம் முத்தி இவன் ராஜாபேரன் என்ன பண்றான், டேய் டூயின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு வந்து இங்க தாக்குறான். அதை நம்ம எல்லாமே பார்த்தோம். அந்த பையனை மட்டும் தாக்கல, அந்த பையனுடைய தாயார் அவங்களுக்கு வந்து யூட்ரஸ்ல ஏதோ வந்து பிரச்சனைன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து பயாப்சி ரிப்போர்ட் வந்து எடுத்து அமைச்சிருக்கிறதா சொல்றாங்க. அப்படின்னா என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே புரியும். அந்த அம்மா கண்டிப்பா நல்லபடியா மீண்டு வரணும், அதுல மாற்று கருத்து இல்ல. அந்த அம்மாவையும் போய் அடிச்சிருக்கான் இவன், அவங்க அப்பாவையும் அடிச்சிருக்கான். இந்த பையனை இந்த வந்துங்க கையில வந்துங்க வெட்டினதா சொல்லி அந்த வந்துங்க பையன் காட்டுறாப்புல இவ்வளவு பெரிய காயம் இருக்கு அந்த தம்பிக்கு. அப்புறம் அந்த வந்து தம்பியோடைய வந்து அண்ணனையும் போட்டு அடிச்சிருக்கான். காரணம் என்னன்னா, நம்ம தான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்குமே, குஜிலி மஸ்தா இருக்கவே, போட்டு குத்துன்னு குத்தலாமேன்னு சொல்லிட்டு இவன் வந்து திமிர இவங்க அவனை வந்து கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு வெளியே தள்ளி கேட்டை இழுத்து பூட்டி லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ண பிறகு இப்ப ஒரு இடத்துல வந்துங்க சவுண்டு கேக்குதுன்னா அக்கம் பக்கத்துல சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாம் இந்த மாதிரி அங்க என்னப்பா பிரச்சனை, என்னப்பா சத்தம் சொல்லிட்டு பார்க்க வருவாங்க இல்லையா, அப்படி எல்லாம் பார்க்க வராங்க. வந்த இடத்துல நம்ம இவன் என்ன பண்றான், பாடி பில்டர் என்ன பண்றான், டுபாக்கூர் பாடி பில்டர் இந்த சட்டையெல்லாம் கழட்டிட்டு இப்படி ஒரு மாதிரி உட்காந்துருக்கான் போஸ்ல. இவங்க வந்து உள்ள வந்ததும் இங்க இருக்கக்கூடிய அந்த பாதிப்புக்கு உள்ளான நெல்சன் குடும்பத்தாட்ட போய் கேட்கறாங்க, பேசுறாங்க. இவங்க வந்து நடந்த விஷயங்களை ஒவ்வொன்றும் சொல்றாங்க. காவல்துறைக்கு வந்து தகவலும் கொடுக்குறாங்க. இந்த சமயத்துல அங்க வந்து அந்த அம்மா என்ன பண்றாங்க, ராஜா பேரனுடைய மனைவி வந்து நீ ஆம்பளையா இருந்தா வெளியே வாடா, அடே ராஜா பேரன் வந்து ஒண்ணு வந்து பொம்பளைங்க மேல கை வைக்கிற அளவுக்கு அவன் வந்து கேவலமானவன்டா. ராஜா பேரன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடா, எவ்வளவு பெரிய ஆம்பளை. நம்ம இந்த படம் பார்த்திருப்பீங்க, கேஜிஎஃப் படம் பார்த்திருப்பீங்க. என்னன்னா ஹீரோவுக்கு வந்து அதாவது ஹீரோவை தவிர ஹீரோவை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே பில்டப் ஷாட் பயங்கரமா கொடுப்பாங்க. அவர் வந்தா எப்படி தெரியுமா, நடந்தா எப்படி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா கொடுக்க, அப்ப அங்க வரவங்க கேக்குறாங்க, சரிங்க நீங்க வந்ததெல்லாம் சரிதான், வீடு புந்து எதுக்கு அடிச்சீங்க, நீங்க முதல்ல எதுக்கு இங்க வந்து கேட்டீங்க, அந்த பையன் உங்களை தப்பா பேசியிருந்தானா நீங்க வந்து ஸ்டேஷன் தானே போகணும், சட்டப்படி தானே அணுகணும், இங்க வந்து எதுக்கு இங்க வரீங்கன்னு சொல்லி கேக்குறப்ப அங்க வந்த பொதுமக்களுக்கும் ராஜா பேரனுக்குமே வந்து என்ன ஆகுதுன்னா வாக்குவாதம் ஆகுது. வாக்குவாதம் ஆனதும் ராஜா பேரனை போட்டு உரின்னு உரிச்சு, அது வந்துங்க பொதுமக்கள் பண்றதுதானே அது. வந்து அடிக்க பாயிராப்ல அப்பதான் திரும்ப அட்டாக் பண்றாங்க. ஆமா, அதாவது தற்காப்புக்காக பொதுமக்கள் வந்து ஒரு வீட்டுக்குள்ள பூந்து அராஜகம் பண்ற, கேட்க வந்தா எங்களையும் அடிக்க வரியாடா அப்படிங்கிற ரீதியாக சக்க வெளுக்கிறாங்க. வெளுத்து வேட்டியெல்லாம் அவுத்து விட்டாங்க. மானத்தமிழன் மரத்தமிழன் இவனுக்கு டயலாக் அடிப்பானுங்க. வேட்டியெல்லாம் அவுத்து புரட்டி எடுத்துட்டாங்க. எடுத்தது என்ன பண்றான் பாருங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இவன் கூட இன்னொருத்த வரான். இந்த 3 நபர் மட்டும் வரல, 4வதா ஒரு நபர் வரான். அதே ஆரம்பத்துல இருந்து அங்க நடக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்கை வந்து ராஜா பேரன்ட்ட கொடுக்குறான். அந்த பேக்ல இருந்து இவ்வளவு பெரிய கத்தி எடுக்கிறான். அந்த கத்தியை எடுத்து அப்படிங்கிறான்.
சும்மா இது வந்துங்க கொட்டை புடுங்கின புலி. இது சும்மா சீன் தான் காட்டும். சீராது நமக்கு தானே தெரியும். உடனே அவங்களுடைய அந்த அம்மா இருக்காங்களே, இவங்க வீட்டுக்கார அம்மா, வேணா சொன்னா கேளுங்க, நீங்க 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 முதல்ல கம்முன்னு இருங்க, ஏதாவது சொன்னா கேளுங்க, கம்முன்னு ப்ளீஸ்ங்க அப்படின்னு அப்படியே அப்படியே அந்த அம்மா கத்த, இவரு குதிக்க, அந்த அம்மா கத்த, உடனே அந்த கத்தியை பிடிக்க வைக்கிறாங்க. அந்த அம்மா தான் வந்துங்க கத்தியை பிடிக்க வைக்குது. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா காவல்துறை வந்துடுறாங்க, போலீஸ் வந்துடுறாங்க. வந்துட்டு விசாரணை செய்து இப்போ வந்து ராஜா பேரனை வந்து 4 பிரிவுல வந்து வழக்கு பதிவு செஞ்சு ராஜா பேரனை வந்துங்க கைது செஞ்சிருக்காங்க. விசாரணை போய்கிட்டு இருக்கு. இந்த அதாவது இந்த வந்து சம்பவத்துல பாதிக்கப்பட்ட ஆல்டன் நெல்சன், அவங்க தாயார், அவங்க அண்ணன், அவங்க அப்பா எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல வந்து தக்கலையில பெட் இது அட்மிட் ஆயிருக்காங்க. இப்ப அங்க இருந்து ஆசாரி பள்ளத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு வந்து மேல் சிகிச்சைக்காக வந்து இந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் வந்து அங்க வந்து திரும்பவும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா அங்க வந்து நமக்கு வந்து இங்க தகவல் சொல்றாங்க. ஓகே. இப்ப இதுல வந்து இவருடைய இந்த நெல்சனுடைய தந்தை வந்து அவர் காங்கிரஸ் பேரூராட்சி தலைவர் அப்படின்னு ஒரு தகவலும் வந்து சொல்றாங்க. அங்க குளச்சல் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவும் தற்போதைய மீண்டும் அங்க போட்டியிடுற தாரகை கத்பத் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்எல்ஏ, அவர் போய் நேர்ல இவர் ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததா சொல்றாங்க. இப்ப இந்த பிரச்சனைக்கு இன்னொரு காரணம் வந்து அதாவது இந்த சீமான் இந்த சொத்து வாங்கினது ஸ்டாலினை சாட்டை துரைமுருகனும் சீமானும் சந்தித்துட்டு வந்த பிறகுதான் இந்த சொத்தை வாங்குறாங்க அப்படின்னு வந்து அவரு முடிச்சு போட்டு சொல்றாரு. அதுல என்ன இருக்கு, அது உண்மையா? ஐயா, அதே ஆல்டன் நெல்சன் வந்து இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு. நான் திமுக காரங்களை பல வருஷமா விமர்சனம் பண்றேன், ஒருத்தன் என் வீட்டு பக்கம் வரல. ஆனா இந்த வந்து நாம் தமிழர் நாய்களை நான் சொல்லலைங்க, அது அவரு சொல்ற ஸ்லாங். இந்த வந்து நாம் தமிழர் நாய்களை, ரவுடி பசங்களை நான் வந்து விமர்சனம் பண்றேன், இவனுக்கு வீடு தேடி வரானுங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்றாரு. நம்ம என்ன சொல்றோம்னா, திமுகவும் நாம் தமிழரும் வந்து ஒன்னாயிட்டாங்க, திமுக கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு தான் நாம் தமிழர் இவ்வளவு வந்து சொத்துக்கள்லாம் வாங்குறாங்கன்னு இந்த பையன் குற்றச்சாட்டு வச்சானா, அதை இல்ல நாங்க அப்படி சொத்து வாங்கலன்னு யார் நிரூபிக்கணும்னா நாம் தமிழர் கட்சி தான் வந்து ஏன் நிரூபிக்கணும். அத வந்து அவனுக்கு தான் செய்யணும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு வந்து ரவுடித்தனமான, இப்படி ஒரு வந்து பொறுக்கித்தனமான, சட்டத்துக்கு புறம்பாக நீங்க இவன் வந்து பேச்சுவார்த்தைக்கு போனது கிடையாது. இவன் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து போனதா சொல்றாங்கல்ல, இவன் பேச்சுவார்த்தைக்காக போலங்க, இவன் பிளான் பண்ணி தான் போயிருக்கான். ஏதாவது அங்க போய் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தூண்டுதல் பேர்ல தான் போயிருக்கான். அதனாலதான் கட்சியை சேர்ந்த கவுன்சிலர் கூட போயிருக்கான். ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு போறவன் எவங்க இவ்வளவு பெரிய கத்தி எடுத்துட்டு போவான்? இவ்வளவு பெரிய கத்தி வந்து எதுக்கு அவசியம்? என்ன அது வந்து என்ன அவசியத்தை நம்ம கொடுக்குது? அப்ப இவ்வளவு பெரிய கத்தி எடுத்துக்கிட்டு ஒருத்தங்க போறான்னா பேச்சுவார்த்தைக்கு அவன் போல, அவன் வந்து திட்டமிட்டு இங்க நாம ஒரு விஷயத்த வந்து நிகழ்த்தணும், செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டு தான் போறான். அப்ப இந்த விஷயத்துல வந்து அங்க போன 4 பேரையுமே அக்யூஸ்டா தான் சேர்க்கணும். இன்னும் சொல்ல போனா சீமான், சாட்டை துரைமுருகன் உள்ளிட்டவங்களையும் அக்யூஸ்டா சேர்க்கணும். இன்னும் சொல்ல போனா திமுக வாங்கிட்டு தான் சீமானும் இவன் சாட்டை துரைமுருகனும் வந்து செயல்படுறாங்க, பேசுறாங்க அப்படின்னா இன்னைய வரைக்குமே திமுகவை 2 பேருமே வந்து அட்டாக் பண்றதை வந்துங்க விடுறதே இல்லையே. எங்க போனாலுமே நீங்க பாத்தீங்கன்னா தந்தை பெரியார்ல ஆரம்பிச்சு திமுகவை என்ன சொல்ல போனா முன்னாள் முதல்வரான கலைஞர் அவர்களை எவ்வளவு கேவலமா பேசணுமோ அவ்வளவு கேவலமா இப்ப வரைக்கும் வந்துங்க பேசிட்டு தானே இருக்கானுங்க. இப்ப திமுக கிட்ட காசு வாங்கினவனுங்க எப்படி வந்து தந்தை பெரியாரையும் கலைஞரையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வந்து ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் வந்து கேவலமா பேசுவானுங்கன்னு எனக்கு தெரியல. அப்ப திமுக கிட்ட இருந்து நாம் தமிழர் கட்சி காசு வாங்கிதான் செயல்படுது அப்படின்னு இந்த பையன் வைக்கிற குற்றச்சாட்டு எனக்கு சரியா படல. அந்த குற்றச்சாட்டுல உண்மை இல்லை அப்படின்னு நான் பாக்குறேன். இல்ல, அவரு போன தேர்தல்ல அதிமுக கிட்ட இருந்து 5 கோடி வாங்கினாரு சீமான், இந்த தேர்தல்ல திமுக கிட்ட இருந்து வாங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பலர் வந்து சீமான் பாஜகவிடம் இருந்தும் காசு வாங்குறாரு. இப்ப எங்க காமகோடி பீடம், காஞ்சி சங்கராச்சாரியார் காமகோடி மடத்துல இருந்துதான் வந்து அங்கெல்லாம் போய் சாமி தரிசனம் எல்லாம் பண்றாரு. திருப்பரங்குன்றத்துல வந்து தீபம் ஏத்தணும், அதான் கோர்ட்டு சொல்லிருச்சுல்ல செய்யுங்க அப்படின்லாம் வந்து சொல்றாரு. அதனால அவருக்கு பாஜகவும் வந்து காசு தருது. ஏன்னா RSS மேடையில தான் போய் பெரியார வந்து பிராமண கடப்பாறையை வச்சு இடிக்கணும் இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அவர் எந்த கட்சிகிட்டையும் காசே வாங்கலன்னு சொல்ல முடியுமா? ஐயா, இப்ப இதுல நம்ம ஒரு முக்கியமான சாட்சியத்தை நம்ம பார்க்கணும். என்னன்னா, நீங்க சொல்வது போல இவனுக்கு பாஜகவுக்கும் என்னடா தொடர்பு, அதிமுகவுக்கும் சீமானுக்கும் என்னடா தொடர்புனா, இப்ப இதுல ஒரு முக்கியமான சாட்சியத்தை நம்ம பார்க்கணும். என்னன்னா, பேசு தமிழா பேசுன்னு ஒரு சேனலு, அது நீங்க பாத்தீங்கன்னா சங்கி சேனலு, பாஜகவுடைய சேனலு, அண்ணாமலைக்கே வந்து இங்க மொட்டை அடிச்ச சேனல் அது. அப்படிப்பட்ட சேனலை நடத்துறவன் பேர் வந்து ராஜவேல் நாகராஜன். அவன் வந்து
இந்த வந்து மதன் ரவிச்சந்திரன் நடத்தின ஸ்டிங் ஆபரேஷன்ல ஒரு இது ஒண்ணு கொடுத்திருப்பான், சாட்சியம் கொடுத்திருப்பான். என்னன்னா, இந்த மாதிரி நாம் தமிழர் இது மாதிரி அதிமுகவுக்காக போன எலெக்ஷன்ல டம்மி வேட்பாளரா நாம் தமிழர் கட்சி சார்பா நாங்க தான் போட வச்சோம், நாங்க தான் போட்டோம், அதற்கான வந்துங்க பணத்தெல்லாம் வாங்கி கொடுத்தோம். யாரு? சீமானுக்கு வாங்கி கொடுத்தோம். அப்படி அதிமுக கூட்டணிக்காக டம்மி வேட்பாளரை சீமான் போட்டாரு, நாங்க தான் கூட இருந்து பண்ணி கொடுத்தோம், காசு வாங்கி கொடுத்தோம்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த ஸ்டிங் ஆபரேஷன் வீடியோவை நம்ம எல்லாருமே பார்த்தோம். இது வந்து நிரூபணமானது. அதெல்லாம் தாண்டி பாஜக விடுங்க, RSS மேடைகள்ல போய் நின்னுக்கிட்டு சீமான் வந்து நான் வந்து பிராமண கடப்பாறையை கொண்டு பெரியாரை வந்து உடைப்பேன்னு அவன் பேசுறான். பிராமண கடப்பாறை எவ்வளவு கொடூரமானது, அதனை எதிர்த்து நின்ன பெரியாரியத்துக்கு வந்து எவ்வளவு பெரிய வீரியமும் எவ்வளவு பெரிய வந்து துணிச்சலும், அதற்கு வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்தை சேர்ந்த அத்துணை பேருக்கும் தெரியும். இருந்தும் ஒரு RSS மேடையில போயிட்டு பேசுற சீமான் வந்து பாஜக அதிமுக கூட கூட்டணி போட்டுக்கிட்டு தான் இந்த எலெக்ஷன்ல கூட வேலை பார்த்ததாக நாம பாக்குறோம், நாம சொல்றோம். இப்படி இருக்கிற சூழல்ல சீமான் வந்து ஒவ்வொரு எலெக்ஷன் சமயத்திலயுமே பாஜக அதிமுக சார்ந்தவங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு வேட்பாளரை போடுறதாக இருக்கட்டும், பிரச்சாரம் பண்றதாக இருக்கட்டும், ஒரு வந்து பிரச்சனையை மறைப்பதற்காக இன்னொரு வந்து பிரச்சனையை வந்து உருவாக்கி பேசுவதாக இருக்கட்டும், இது அத்துணையும் சீமான் வந்து அதிமுக பாஜக போன்ற சங்பரிவார கும்பலுக்கு அடியாளாக வேலை பார்க்கிறதாக தான் நாம பாக்குறோம். இதுல அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். விசாரணை வந்து சாட்டை துரைமுருகனை நோக்கி, சீமானை நோக்கி போகிறதா, இதனோட பின்னணி என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா.